Hey guys, welcome to Madurai Sundari's Kitchen. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நாங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி வேணும். அந்த அளவுக்கு நீங்கள் எத்தனை டம்ளர் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வடச்சட்டியில் கொதிக்க வச்சுக்கலாம். அதோட ஏலக்காய், பட்டை, சோம்பு, பூ இதெல்லாம் சேர்த்து நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். இந்த தண்ணி கொதிச்சோடனே நம்ம ஊற வச்ச அரிசி அதில் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு இதை வேக விடுங்க. அரைது வெந்தால் போகுதும். இதை நம்ம அப்படியே வடித்து நம்ம சாதத்தை வச்சுக்கலாம். இப்போது ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான வெஜ்ஜஸ் என்னென்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு கேரட் வந்து துருவி வச்சுருக்கோம். ரொம்ப கேரட் போட வேணால் இனிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கேரட் வந்து துருவி வச்சுருக்கோம். முட்டைக்கோசு, பீன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வேக வச்ச பட்டாணி. இதை நீங்கள் வந்து ஆப்ஷனல் தான், அதையும் சேர்த்துக்கலாம். நாங்கள் இதோட காளானும் சேர்த்துருந்தோம். இப்போ இதுக்கு வந்து எப்படி பண்ணுறதுனா, அடுப்பில் பேன் வச்சு பேன் சூடானதுமே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போது 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட் நல்லா வேகிற காய், ஸோ அதனால் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முட்டைக்கோசு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வேகிறதுக்கு உப்பு போடுங்க. உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடைசியாக கேரட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காய் வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மூடி போட்டு காயை நல்லா வேக விட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி, காளான் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி வந்து ஆல்ரெடி வந்தது தான், காளானும் சீக்கிரமே வந்துடும். ஸோ அதை நம்ம கடைசி ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் அதில் வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போது உங்களுக்கு மிளகா இருக்குது, ஸோ கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மிளகா காரமே போதும் அப்படின்னா மிளகாத்தூள் தேவையில்லை, இது ஆப்ஷனல் தான். நாங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். உங்களுக்கு வேணும்னா அதை போட்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. கடைசியாக இறக்கும்போது நம்ம சோயா சாஸ் ஊற்றி நம்ம இறக்கிடணும். இது இறக்குனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க அரிசியை, பாஸ்மதி ரைஸை இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம சாதத்தை வடித்து எடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம வேக வச்சுருக்க இந்த காய்கறியோடு சேர்த்து நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஹோட்டலில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். இதுக்கு நாங்கள் சைட் டிஷ்ஷாக வந்து சன்னா மசாலா தான் வச்சுருந்தோம். சன்னா மசாலா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வேணும்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்சு, வெஜ் ஃப்ரைட் ரைஸும் சன்னா மசாலாவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.